அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர இருக்கிறாங்க. அந்த வருகையை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க நேரம் கேட்டிருந்தாங்க. அந்த நேரத்தை ஒதுக்கி அனுமதியும் வழங்கியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ராமேஸ்வரத்துல கடல்ல கட்டப்பட்டுள்ள அந்த ரயில்வே மேம்பாலத்தை திறப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வருகை தர இருக்கிறாங்க. இந்த தமிழக வருகையை ஒட்டி அரசியல்லையே மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வருகை தர இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மதுரை விமான நிலையத்துல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களுக்குமான ஒரு சந்திப்பு எல்லாருக்குமே ஒரு தூக்கத்தை கெடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதிமுக இருபெரும் பிளவா பிளந்து இருக்குது. இந்த சமயத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபிஎஸ் சந்திப்பது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. பாரத பிரதமர் எப்போதெல்லாம் தமிழகம் வருகை தர இருக்கிறாரோ அப்போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர் வரவேற்பு கொடுப்பது இயல்பாகவே இருக்கிறதா, இதுல வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா இருவருக்குமான ஒரு நட்பு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போதெல்லாம் டெல்லி பயணம் போறாங்களோ அப்போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர் கூடவே போவாங்க. அப்ப நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க சூழ்நிலை ஏற்படும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிமுகப்படுத்துவாங்களாம். அப்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, கட்சிக்கும் எனக்கும் உண்மையான விசுவாசியா இருக்கிறவர் தான் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிதான் அறிமுகப்படுத்துவாங்களாமா. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எப்போதெல்லாம் இடர்பாடுகள் ஏற்படுவதோ அப்போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க. இவர்கிட்ட கொடுத்தா அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி செய்து காட்டியவர் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அரசியல்ல ஏகப்பட்ட சோதனைகளை சந்திச்சவர் தான் ஐயா ஓபிஎஸ். அம்மா மறைவுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர் முதலமைச்சரா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோவை எல்லா இடங்கள்லயும் மிகப்பெரிய அளவுல ஒரு மக்கள் போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. மாணவர்களும் இளைஞர்களும் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிறந்த குழந்தை முதற்கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்து கொண்டது. இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல எழுச்சியில இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை நம்ம எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இந்த விளையாட்டுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. இந்த போராட்டத்துக்கு நம்ம எப்படியாவது ஒரு மதிப்பு கொடுக்கணும், இந்த போராட்டத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னு சொல்லிதான் ஐயா ஓபிஎஸ் அவர் நேர டெல்லி போறாங்க. டெல்லி போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. சம்பந்தப்பட்ட துறைகள் அமைச்சகத்தை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தலாம்ங்கிற ஒரு ஆணையை வாங்குறாங்க. 24 மணி நேரத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த விதித்த அந்த தடையை நீக்கிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தலாம்ங்கிற ஒரு ஆணையை வாங்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு தமிழர்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இதுல வேற யாருமே கிடையாது. தற்போது இருக்கிற அரசியல் சூழல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பரபரப்பு. அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வேலைகள் தொடங்கிருச்சு. அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேட்ட உடனேயே, அனுமதி கேட்ட உடனேயே அது கிடைக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டும் இன்னும் கிடைத்ததாக நமக்கு எந்த தகவலும் இல்லை. நன்றி, வணக்கம்.